அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். போன கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்பக்ரா அத்தியாயத்துடைய முதல் 5 வசனங்களை பத்தி பார்த்துருந்தோம். அந்த அல்பக்ரா அத்தியாயத்தினுடைய சிறப்புகள் என்ன, அதை ஓதுறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும், அந்த அத்தியாயத்தினுடைய சிறப்புகளாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்கள், அதை பத்திலாம் நம்ம பார்த்துருந்தோம். அதோட சேர்த்து அந்த 5 வசனங்களுக்கான விளக்கங்களை பத்தி பார்த்துருந்தோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனங்களை பார்க்க போறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன கஃபரு சவாஉன் அலைஹிம் அஅன்தர்தஹும் அம்லம் துந்திர்ஹும் லா யுமினூன். இவ்விஷயங்களை யார் நிராகரித்தார்களோ அவர்களை நீர் எச்சரிப்பதும் எச்சரிக்காதிருப்பதும் அவர்களை பொறுத்தவரை ஒன்றுதான். எவ்வகையிலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லர். அதுக்கப்புறம் என்ன, ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிசாவத்துன் வலஹும் அதாபுன் அலீம். அல்லாஹ் அவர்களின் இதயங்கள் மீதும் அவர்களின் செவிப்புலன்கள் மீதும் முத்திரை வைத்து விட்டிருக்கிறான். மேலும் அவர்களுடைய பார்வைகள் மீது திரை விழுந்திருக்கிறது. அவர்கள் கடும் தண்டனைக்கு உரியவர்கள். அதாவது அடுத்த 2 வசனம். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் முந்தைய வசனங்கள்ல என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி உள்ள அந்த 5 வசனங்கள்லையும் இறை நம்பிக்கையாளர் யார் அப்படின்னும் இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறதையும் அல்லாஹ் வந்து சொல்லியிருந்தான். இப்போ இதெல்லாம் வந்து அல்லாஹ்வை நம்புறவங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நம்புறவங்க, வேதத்தை நம்புறவங்க, மலக்குமார்களை நம்புறவங்க, விதியை நம்புறவங்க, அதுக்கப்புறம் என்ன நன்மையை தீமையும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்புறவங்க இருக்காங்களே, இவங்களுடைய தக்குவா, இவங்களுக்கான வெற்றி பாதை எது, இவங்களுடைய பண்புகள் என்னங்கிறத அல்லாஹ் முதல் 5 வசனங்கள்ல சொல்லிட்டான். இப்போ அடுத்து என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நிராகரிக்கிறவங்களை பத்தி பேசுறான். அப்ப என்ன சொல்றான் அப்படிங்கிறப்ப இன்னல்லதீன கஃபரு அப்படிங்கிறான். அப்ப அந்த அல்லதீன கஃபருன்னு வருதுல, இந்த கஃபரு அப்படிங்கிற வார்த்தைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுத்தல், தெரிஞ்சே மூடி வைக்கிறது. இப்போ இது வந்து டைமண்ட் எங்கன்னு நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம், கண்ணு முன்னாடி இருக்குது, ஒரு ஆள் அதை போத்தி வச்சிடுறாரு, அவருக்கு இங்கே தான் இருக்குன்னு தெரியும், ஆனால் மூடி வைக்கிறார்ல, அந்த நிலைக்கு பேரு தான் கஃபரு. அதாவது தெரிஞ்சுக்கிட்டே மறைக்கிறவங்க. இப்போ தெரியாம மறைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த வசனம் யாரை சுட்டி காட்டுது அப்படிங்கிறப்ப நம்ம இப்போ நேராக 1400 வருஷம் பின்னோக்கி போய் ரசூல்லாவுடைய வரலாறுக்கு போய் உட்காரணும். இப்போ ரசூல்லா யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இறை தூதர். இவருக்கு எப்படி இறை நம்பிக்கை கிடைச்சிச்சு? ரசூல்லாவுடைய பேக்ரவுண்டை இப்போ நம்ம பார்க்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா, ஆதம் நபி இருக்கிறாரு. ஆதம் நபிக்கு அப்புறம் சமூகம் வந்து பல்கி பெருகுது. பல்கி பெருகின சமூகத்தில் அடுத்ததா வந்து மெஜாரிட்டியா குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு நபி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூஹ் நபி. நூஹ் நபியுடைய சமுதாயம் அழிக்கப்படுது. அழிக்கப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு சமுதாயம் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூது நபி, ஆது சமுதாயம், ஹூது நபி வராரு. அதுக்கப்புறம் சமூக சமுதாயத்துக்கு சாலிஹ் நபி வராரு. இப்படி ஒவ்வொரு சமுதாயமும் அப்படியே பல்கி பெருக்கிட்டு வரும்போது கடைசியா இப்ராஹிம் நபிட்ட வந்து முடியுது பல்கி பெருகின சமுதாயம். அதுக்கு முன்னாடிலாம் உலகத்துல உள்ள எல்லா இடங்களுக்கும் நபிமார்கள் வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இப்ராஹிம் நபி வராரு. இப்போ இப்ராஹிம் நபிக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் நபிக்கு 2 மகன்கள். ஓகேவா? ஒன்று இஸ்மாயில், இன்னொன்று இஸ்ஹாக். வேற மகன்கள் இருக்கிறதா எந்த தகவலும் எனக்கு தெரியல. 2 மகன்கள் தான் எனக்கு தெரிஞ்சு. அப்ப இந்த இஸ்மாயிலுங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறந்தவர். இஸ்ஹாக்குங்கிறவர் சாரா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறந்தவர். இந்த இஸ்ஹாக் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலம் கழிச்சு பிறந்தவர் இவர் தான். வந்து இப்ராஹிம் நபிக்கும் சாரா அலைஹிஸ்ஸலாம், இவங்க தான் வந்து சாரா அலைஹிஸ்ஸலாம்ங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பட்டவங்க. இந்த சாரா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து ரொம்ப காலமா வயசான காலத்துல குழந்தை பெற்றது இவங்க தான். அவங்க வந்து அடிமை பெண்ணு, அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுக்கு உடனே குழந்தை பிறந்துருது. அந்த குழந்தையும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ் என்ன சொல்லிடுறான், நீங்க போய் அங்க இறக்கி விட்டு வந்துருங்கன்னு சொல்றான். அப்போ அவங்க வந்து காபத்துல்லாஹ்ல போய் இறக்கி விட்டுறாங்க. அதோட அங்க சாப்டர் தனி, அவங்களுடைய சாப்டர் தனியா ஒதுக்கப்பட்டுருச்சு. இப்போ இந்த பக்கம் இஸ்ஹாக்கு ரொம்ப காலம் கழிச்சு இஸ்ஹாக் நபி வழங்கப்படுறாரு இப்ராஹிம் நபிக்கு. இந்த இஸ்ஹாக்குக்கு யாக்கூப்னு ஒரு குழந்தை. ஓகேவா? 2 குழந்தை இருக்குது. அதுல யாக்கூப் தான் நபியா செலக்ட் ஆகுறாரு.
அந்த யாக்கூப் நபிக்கு அடுத்த குழந்தை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசுஃப். இவருக்கு 12 புள்ள. அந்த 12 புள்ளையில ஒரு புள்ள தான் யூசுஃப். யூசுஃப் என்ன பண்றாரு, இந்த சமுதாயத்தை அப்படியே எகிப்துக்கு கூட்டிட்டு போறாரு. எல்லாம் சும்மா ஓரலா சொல்லிட்டு இருக்கேன், வரக்கூடிய அத்தியாயங்களை தெளிவா பார்ப்போம். அப்போ வந்து யூசுஃப் வந்து எகிப்துக்கு கூட்டு போறாரு. திரும்ப அங்க ஒரு கொஞ்ச நாள் அப்படியே அந்த சந்ததி பெருகி வாழ்றாங்க. வாழ்ற கூட்டத்தை மூசா நபி என்ன பண்றாரு, ஃபிரௌன்ட்ட இருந்து காப்பாத்தி திரும்ப பழைய ஊருக்கே கூட்டிட்டு வர்றாரு. இந்த கூட்டிட்டு வந்த சமுதாயம் அப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வளர்ந்துகிட்டே வருது. தாவூது வராரு, சுலைமான் வராரு. அப்படியே வரும்போது கடைசியா யார் வரான்னு கேட்டீங்கன்னா ஈசா நபி வராரு. இப்போ இந்த ஈசா நபியை ஏத்துக்கணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். அவர் தான் என்ன பண்றான், இருக்கிறதுலேயே வித்தியாசமா இவங்க தான் கலப்படமான ஆட்களா இருக்கிறாங்க, வழி கட்டிட்டாங்க, தூதர் அனுப்புனா கொண்டுறானுங்க. யாரு, அந்த பனு இஸ்ராயல் சமுதாயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூதர்கள் அனுப்புனா கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, வேதங்கள்ல கலப்படம் செஞ்சிடுறாங்க, தூதருடைய வழிகாட்டுதலுக்கு புறக்கணிச்சிடுறாங்க. அப்ப இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்றான்ல, இவங்களுடைய ஜென்ரேஷன்ல இருந்தே இல்லாம ஒரு புது ஜென்ரேஷன் உருவாக்கணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டான்ல. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், ஈசாவுக்கு உதாரணம் ஆதமுங்கிறான். ஆதம எப்படி அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையால படைச்சானோ அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ் வார்த்தையால படைக்கிறான். அப்ப இவர் எப்படி பியூரிட்டிக்கு இவர் அல்லாஹ் என்ன சொல்றான், ரூஹுல் குதுஸை கொண்டு நான் வழிபடுத்தினேன் அப்படிங்கிறான். ரூஹுல் குதுஸ் அதாவது புனிதமிக்க ஆன்மா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட ஆன்மாவா படைக்கப்பட்டவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதுதான் பிறந்த உடனே பேசிட்டாரு. அவருடைய அற்புதங்கள் வந்து அவர் தொட்டா அப்படி கண்ணு வந்துருது, இறந்தவரை உயிர்ப்பிக்கிறாரு. இதெல்லாம் என்ன பண்றாருன்னா அல்லாஹ்வுடைய கட்டளையின் பெயரால் செய்யறாரு. அல்லாஹ் அனுமதி தந்தாதான் செய்ய முடியும். மற்ற நேரங்களில் அவரால் அற்புதம் செய்ய முடியாது. அல்லாஹ் இதை இப்போ செய்ய முடியும். கைத்தடியை போட்டா எல்லா நேரத்திலையும் மூசா நபிக்கு பாம்பா மாறாது. அல்லாஹ் சொன்னா போடும்போது தான் பாம்பா மாறும். அப்ப அதே மாதிரி அவர் அற்புதங்கள்லாம் பண்றாரு. இவங்க என்ன பண்றாங்க, ஈசா நபியை நிராகரிக்கிறாங்க. இப்ப நிராகரிச்ச உடனே அல்லாஹ் என்ன பண்றான், அவங்களாம் அந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்திடுறான். ஈசா நபி நிராகரிக்கிறாங்க. ஈசா நபி அல்லாஹ் வானம் உயர்த்திட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சமூகத்தை அல்லாஹ் என்ன பண்றான், அங்க இன்னொரு ஆட்கள் வலிமை பொருந்தி இன்னொரு படையை கொண்டு அல்லாஹ் அந்த இடத்துல சூழ்ச்சியா அந்த இடத்துல நடக்கும். உலகத்துல இயல்பு தானே, குழப்பம் பண்ற ஒரு ஆளை வெளியில இருந்து அல்லாஹ் அட்டாக் பண்ண வைக்கிறான். அட்டாக் பண்ண உடனே அந்த இடத்துல இருந்து அவங்க விரட்ட அடிக்கப்படுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 600 வருஷம் சாப்டர் மாறுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமர்களுடைய ஆட்சி காலம் நடக்குது. இந்த ஹெர்குலஸ் இதெல்லாம் பாக்குறோம்ல, ஹெர்குலஸ் ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்த ஆளு. அவருக்கு முன்னாடி சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் இந்த மாதிரி கிரேக்க தத்துவ ஆட்கள்லாம் வாழ்றாங்க. அன்னைக்கு காலகட்டத்துக்கு அற்புதங்கள் அப்படிங்கிறதே எது தெரியுமா, மனித அறிவின் உச்சபட்சம் தான். மனித அறிவு எந்த அளவுக்கு உச்சபட்சமா இருக்குதோ அவங்க செய்யறது தான் அற்புதம். இன்னைக்கு உலகம் எதை அற்புதமா பாக்குது, ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளையும் அறிவியல் கண்டுபிடிப்புகளை தான் அற்புதமா பாக்குது. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு கைத்தறியை பாம்பா மர வச்சீங்கன்னா சூப்பர் மேஜிக் அப்படின்ட்டு போயிடுவாங்க. தானே எதார்த்தம். எதை அற்புதமா பார்க்கும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிப்பா எதெல்லாம் புதுசா வருதோ அதை தான் பார்க்கும். அப்ப அறிவை வந்து முற்படுத்தக்கூடிய ஒரு சமூகம் உருவாயிருச்சு. அல்லாஹ் அந்த மனித சமூகத்தை அப்படியே பக்குவப்படுத்தி கடைசி கட்டத்துல அறிவை முற்படுத்தக்கூடிய ஒரு சமூக நிலைக்கு கொண்டு வந்துட்டான். இப்ப இந்த சமூகம் வாழ்ற காலகட்டத்துல இறை தூதர் ரசூல்லா வராங்க. இவங்க எப்படி வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல மக்கா இருக்குது. இவங்க யாரு, ரசூல்லா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்மாயில் நபி வழித்தோன்றர்கள்ல வந்தவங்க. இஸ்மாயில் நபிகரா அந்த ஜென்ரேஷன்ல நபியே கிடையாது. இஸ்மாயில் நபியோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சாதாரண மனிதர்கள் தான். அப்ப அந்த இறை நம்பிக்கையும் வந்து தொய்வடைஞ்சிருது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு பொழப்புக்கு எதுவுமே இல்லை. அது பாலைவன பூமி, ஜம்ஜம் தண்ணி வருது, காபத்துல்லா இருக்கு. இதை தவிர்த்து அவங்களுக்கு வியாபாரத்துக்காகவோ செல்வத்துக்காகவோ எந்த சோர்ஸுமே இல்லை. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சோர்ஸ் இருக்கும்ல. இப்ப நாகப்பட்டினத்துல என்ன சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல் சார்ந்த வியாபாரம், கடல் சார்ந்த மீன்பிடி தொழில், இதெல்லாம் தான் நமக்கான சோர்ஸு, வியாபார சோர்ஸு. அப்போ அதே மாதிரி தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா எல்லாருமே தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை செய்கிறது, கோவில் சார்ந்த விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் வியாபாரங்களாக இருந்திருக்கு. இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வியாபாரம் இது இருக்குது. அப்போ அந்த மாதிரி மக்காவுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்காவுக்கு ஒன்றுமே இல்லை. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் இருக்குன்னா காபத்துல்லா மட்டும்தான் இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய கண்ணியத்தை காபத்துல்லாவை கொண்டு பெற்றுக்கிறாங்க. அப்போ காபத்துல்லாவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அங்கே போய் வணங்கிட்டு வராங்க அல்லாவை. எல்லா ஊர்லேருந்து போகிறாங்க. நான் முஸ்லீம்ஸு, எந்த மதமும் கணக்கு இல்லாமல் எல்லாருமே அங்கே வருவாங்க. வரவங்க எல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவிலேருந்து ஒரு கூட்டம் வரும், பஹ்ரைன்லேருந்து ஒரு கூட்டம் வரும், ஒவ்வொரு ஊர்கள்லேருந்து ஒரு கூட்டம் வரும். இந்த கூட்டமெல்லாம் வந்து காபத்துல்லால வணங்கிக்கிட்டு இருக்கும். இவங்க வணங்குறவங்களுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ இவங்க பூசாரி மாதிரில இவங்களுக்குன்னு இவங்க உயிர்குலம், இவங்க அந்த காபத்துல்லாவை பராமரிக்கிறவங்கிறப்ப இவங்களுக்கு அதிகமான மதிப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க அங்கங்க போய் வியாபாரம் பண்ணி ஆகணும். இவங்களுடைய வேலையை என்ன தெரியுமா, குருவி கணக்கா இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியாவுக்கு வருவாங்க, பொருள் எல்லாம் வாங்குவாங்க, வாங்கிட்டு போய் இன்னொரு ஊர்ல போய் விற்பாங்க, அந்த காசை இங்க கொண்டு வந்து வச்சுப்பாங்க. இவங்க சம்பாதிக்கிறதே இப்படிதான்.
வேற ஒரு ஊருக்கு போய் இன்னொரு ஊர்ல போய் விற்கிறதுக்கான அந்த வியாபார தொடர்பு இருக்கும்ல, ஒரு மீடியேட்டர் வேலையை தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த தொழிலை பண்ணும்போது வழியில எவனும் கொள்ளையடிக்க கூடாது. கொள்ளையர்கள் இருப்பாங்களே, அரபுகள் வாழ்றது பாலைவன பகுதி, அங்க சோர்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப என்ன பண்ணுவான்? சோத்துக்கு வேற எதுவும் பண்ண முடியாது, இன்னொருத்தவனை வந்து கொள்ளடிச்சு தான் சம்பாதிக்க முடியும். அப்ப அந்த கொள்ளடிக்கக்கூடிய நிறைய கூட்டங்கள் இருந்தாலும் இவங்களை மட்டும் எதுவும் செய்ய மாட்டான், குறைசிகளை மட்டும் எதுவும் செய்ய மாட்டான். ஏன் செய்ய மாட்டான்னா, இவங்க காபத்துல்லாவை பராமரிக்கிறவங்க. கூடவே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவன் ஒரு குலக்கடவுள் வச்சிருப்பான்ல, இந்த கடவுள் எங்களுடைய குலசாமி, இந்த கடவுள் எங்களுடைய குலசாமின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கடவுள் வச்சிருப்பான். உன் சிலையை கூட எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து காபத்துல்லாவை சொல்லி சுத்தி வச்சாச்சு. அப்ப என்னன்னா, இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட சிறு கடவுள்களாக அது ஆயிருச்சு. அப்ப இந்த கடவுள்களை காட்டி என்ன பண்ணிட்டான், உன் கடவுளே என் கடவுள்கிட்ட தான் உட்கார்ந்துருக்கு. அப்போ உன் கடவுள் வந்து இங்க இருக்குது, அப்போ உன் கடவுளை கண்ணியப்படுத்தணும்னா நீ எங்களை கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் மாதிரி. அதனால இவங்களை மட்டும் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க, அரபு குலங்கள் எல்லாமே இவங்களுக்கு கட்டுப்படும். இப்படிப்பட்ட குலத்துல தான் ரசூல்லா பிறக்கிறாங்க. இது ஒரு டோட்டலா குறைசி குலம்னு சொல்லுவாங்க. அந்த குறைசிக்குள்ள நிறைய குலங்கள் இருக்கு. பனு ஹாசிம் இருக்கு, பனு உமையா இருக்கு, பனு அதி இருக்குது, பனு நலீர் இருக்குது, இப்படி நிறைய குலங்கள் இருக்குது. அப்ப இந்த குலங்கள்ல பனு ஹாசிம் குலத்தை சேர்ந்தவங்க தான் ரசூல்லா. ஹாசிம் அப்படிங்கிறவருடைய வழிவாரில் வந்தவங்க ரசூல்லா. இப்ப ரசூல்லாவை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை பத்தி மக்கள் சொல்றது என்னன்னா அல் அமீன் அப்படிங்கிறாங்க, உண்மையாளர் அப்படிங்கிறாங்க. இவருடைய பிறப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அற்புதமாக தான் நிகழ்ந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பிறக்கிற காலகட்டத்தில் எல்லா விதமான அடையாளங்களும், ஒரு தூதர் பிறக்கிறதுக்கு என்னென்ன அடையாளங்கள் கிடைக்குமோ அந்த எல்லா அடையாளங்களும் தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரியான அற்புதங்கள் நிகழ்ந்து தான் இவர் பிறந்திருக்காரு. இவரை பார்க்கும்போது ஒரு தெய்வ குழந்தை மாதிரி தான் இவரே இருந்திருக்காரு. இவர் பார்க்கும்போது வித்தியாசமான குழந்தை தான் இவர். ஏன்னா இவருடைய வரலாறுல பாருங்க, இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாப்பா மவுத்தாயிடுறாரு. இவர் பிறந்த 5 வயசுல அவங்க அம்மா மவுத்தாயிடுறாங்க. இவர் பிறந்த பிறகு இவருக்கு பால் கொடுக்கறதுக்கு தாய்கிட்ட போதுமான தாய்ப்பால் இல்லை. அப்ப ஒரு தாய் வராங்க, அவங்களுக்கு நிறைய குழந்தை இருக்குது, வருமானம் இல்லை. சரி நம்ம செவிலி தாயா இருந்து சம்பாதிக்கலாம்னு சொல்லி அப்ப அந்த ஊர்லலாம் எப்படின்னா மார்க்கெட் மாதிரி எல்லாரும் செவிலி தாய்கள் இருப்பாங்க. அவங்கள போய் ஒவ்வொருத்தரும் ரெண்டுக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க, குழந்தைய கொடுத்து அனுப்பிடுவாங்க. குழந்தைய அவங்க தூக்கிட்டு போய் ஒரு 6 மாசம் கிட்ட வச்சிருந்து அவங்க தாய்ப்பால் கொடுத்து வளர்த்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வரவங்க யாருன்னா ஒரு அளவுக்கு நிறைய குழந்தை பெற்றவங்க, அவங்கள்ட்ட பெருசா தாய்ப்பால்லாம் இல்லாத ஒரு ஆள் தான் வராங்க. ஆனா அவங்களுக்கு ரசூல்லா வச்சு அல்லாஹ் அவங்களுக்கு இன்கம் ஏற்படுத்தி கொடுக்குறான். எப்படின்னா, ரசூல்லா கிட்ட போனோம்னா அவங்களுக்கு பால் சுரந்துருது, அவங்களுக்கு மட்டும் சுரக்குது, மற்ற யார்ட்டையும் ரசூல்லா பால் குடிக்கல, அவங்கள்ட்ட மட்டும் குடிச்சாங்க. இப்போ இந்த மாதிரி சில அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு. அப்ப இவங்களை தேடி திரிஞ்சானுங்க. யார் தேடி திரிஞ்சா அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் தேடினாங்க. ஏதோ ஒரு தூதர் வந்திருக்க மாதிரி அடையாளங்கள்லாம் தெரியுது. ஏன்னா வான நட்சத்திரம்லாம் அவங்க பார்ப்பாங்க, இந்த ஜோசியம்லாம் பார்க்கும்போது இந்த அடையாளங்கள் ஏதோ சொல்ல வருது, யாரோ ஒருத்தர் பிறந்திருக்காரு, இறுதி நபி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, யாருன்னு தேடுங்க அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. எப்படி ஈசா நபி அவங்க ஸ்கெட்ச் போட்டு தேடினாங்களோ, ஈசா நபி பிறந்தப்ப இதே மாதிரி நடந்துச்சு. ஈசா நபியும் குழந்தையா இருக்கும்போது தேடினாங்க, அதே மாதிரியே இவரையும் தேடுறாங்க. அப்ப இவரை ஒளிச்சு வச்சு தான் அவங்களை காப்பாத்துறாங்க. அந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் இருக்குது. இவர் எப்படி வளர்றாரு அப்படிங்கிறப்ப தாயும் இறந்துடுறாங்க, பாட்டனாட்டை வளர்றாரு, பாட்டனாரும் இறந்துடுறாரு, சின்னப்பா பெரியப்பா வளர்க்குறாரு. அப்போ யாருன்னு அபுதாலிப் வளர்க்குறாரு. இப்போ இவங்களுடைய கார்டியன்ஸ்ல இவர் வளர்க்கும் போது இவர் ஆடு மேய்க்கிறாரு. இவர் ரொம்ப அமைதியான பையனா இருக்கிறாரு, பொய் பேச மாட்டாரு, எந்த அனாச்சாரமான விஷயங்களையும் சுத்த மாட்டாரு, ரொம்ப ஒழுக்கமான மனிதரா இருக்கிறார். இவருக்கு 25 வயசு ஆகும்போது இவர் என்ன பண்றாருன்னா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ வியாபாரம் பண்ணும்போது யார் கதிஜா ரலியல்லாஹு இருக்கிறாங்களே, அவங்க ஒரு பிஸ்னஸ் உமன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொருளாதாரம் இருக்குது, பொருளை வாங்கி கொடுத்துருவாங்க, அவங்களுடைய பொருளாதாரத்தை வச்சு வியாபாரம் பண்ணி அவங்களுக்கு லாபம் கொடுக்கும். இந்த வேலையை யார் பார்த்தா அப்படின்னு சொன்னா ரசூல்லா பண்ணி கொடுத்தாங்க. அப்ப இவருடைய நேர்மையை பார்த்துட்டு இவங்க விருப்பப்பட்டு பொண்ணு கேட்குறாங்க, மாப்பிள்ளை கேட்குறாங்க. அதே மாதிரி பேசி முடியுது, கல்யாணம்லாம் ஆகுது. அப்ப கதிஜா ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க. இப்ப கதிஜா ரலியல்லாஹு கல்யாணம் பண்ண பிறகு இவங்களுடைய பார்வை கொஞ்சம் மெருகூட்டப்படுது. சுத்தி பார்க்குறாங்க, வியாபாரம் பண்றதுக்கு வெளியூர்களுக்கு போறாங்க. வெளியூர்னா இந்த பக்கத்து ஊர் கிடையாது, போறது சாம் தேசத்துக்கு போறாங்க. சாம் தேசம் யாருக்கு கீழே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமாபுரி, ஹெர்குலஸுடைய ஆட்சி, அந்த மாதிரி மன்னர்களுடைய ஆட்சி நடக்குது. அங்க பார்த்தீங்கன்னா செல்வம் செழிப்பா இருக்கும். அவனுங்களுடைய ஆடைகள்லாம் வித்தியாசமா இருக்கும். இவங்க சும்மா ஏதோ அப்படி இப்படி ஒட்டிக்கிட்டு தச்சா மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் சுற்றுவாங்க. பிஸ்னஸ் பண்ணிட்டு இங்கே அவங்க கெத்து காட்டலாம், ஆனால் அங்கே பிஸ்னஸ் பண்ண போகும்போது அவங்கள கேவலமாக நடத்துவாங்க எல்லாரும். அரபுகள் வந்துட்டாங்கன்னா என்ன நவுதுப்போ அப்படிங்கிற மாதிரி அலட்சியமான இது இருக்கும். அப்போ இப்படி எல்லாம் பார்க்கும்போது ஏன் இவங்களுக்கு உயர்வு கிடைச்சிருக்கு? அந்த ஊரில் பிறந்தாங்கிறதுக்காண்டி அவனுக்கு உயர்வா? இந்த ஊரில் பிறந்தவன் ஏன் பஞ்சத்தில் இருக்கணும்? அந்த உயர்வு தாழ்வுகளை ரசூல்லா பார்க்குறாங்க. இந்த ஏற்றத்தாழ்வு எப்படி வந்துச்சு? இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு எப்படி தீர்வு?
இறைவன் தான் படைச்சானா எல்லாருக்கும் சமமா கொடுத்துருக்கணும்ல. அதை நான் அவனுக்கு உயர்வா கொடுத்துட்டு இவனுக்கு தாழ்வா கொடுக்கறது, இந்த மாதிரியான பல கேள்விகள் ரசூலாட்ட எழுது. அப்ப இந்த கேள்விகளை வச்சு ரசூல்லா இறைவனை நிராகரிக்கல, இறைவனை தேடுறாங்க. எப்படி இப்ராஹிம் நபி வந்து தேடினாங்களே, என்ன இத்தனை சிலைகள் இருக்கு, நம்மளே செய்யறோம், நம்மளே செஞ்ச சிலைகளை நம்மளே எப்படி வணங்குறது, அதுக்கு ஒண்ணுமே அதால செஞ்சுக்க முடியாது, நம்ம தான் அதுக்கு எல்லாம் செய்யறோம், ஆனா அதை எப்படி நம்மளை படைச்சிருக்க முடியும், அதையே நம்ம தானே படைக்கிறோம்னு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் எப்படி இப்ராஹிம் நபி யோசிச்சாங்களோ அதே மாதிரியான விஷயங்களை முகமது நபி யோசிக்கிறாங்க. அப்ப யோசிச்சுட்டு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அமைதியை விரும்பி அவங்க என்ன பண்றாங்கன்னா என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. தர்மம் பண்றாங்க, அடிமைகளை வந்து விடுதலை செய்யறாங்க. அப்ப இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க செய்யறாங்க. அப்படி செய்யும் போது ஒவ்வொன்றத்துலையும் திருப்தி கிடைக்கல. மனைவியுடைய பொருளாதாரத்தை வாங்கிலாம் செலவு செஞ்சு அடிமைகளை விடுதலை செஞ்சு பார்க்குறாங்க. என்னென்னமோ செஞ்சு பார்த்தும் அவங்க அமைதியை விரும்பி என்ன பண்றாங்கன்னா ஹீரா குகைக்கு போயிடுறாங்க. ஹீரா குகைக்கு போனதுக்கு அப்புறமா அங்க என்ன நடக்குது, கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கிறாங்க. சாப்பாடு மட்டும் கட்டி கொண்டு போயிடுவாங்க. போயிட்டு அங்கேயே இருந்து தியானம் பண்ணுவாங்க. அமைதியான முறையில சும்மா அப்படியே அமைதியா உட்காந்து ரிலாக்ஸா யோசிக்கிறது. அந்த இடத்துல வந்து வேற எந்த கெட்ட தாட்டும் வராது. அமைதியா உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அறிவு பிறக்கும்பாங்க. அந்த முக்தி அடைஞ்ச நிலையெல்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் ரசூல்லா போய் குகையில உட்கார்றாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது திடுதிப்புன்னு அவருக்கு யார் தோற்றம் அளிக்கிறா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோற்றம் அளிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, இக்ரா ஓதுவீராக அப்படின்னு ஆரம்பிக்குது. முதல் இறைவசனம் இறங்குது. வந்து உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராகன்னு அந்த வசனம் ஆரம்பிச்ச உடனே இவர் படபடன்னு ஓடி வர்றாரு. என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள்ங்கிறாரு கைதர் அலிலான்ட்ட. அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, ஜின்ன கின்ன பார்த்துட்டோன்னு பயந்துட்டாரு. வந்தது மலக்கா என்ன ஏதுன்னு தெரில. அப்போ அந்த செய்தியை போய் வெரிஃபை பண்றாங்க. இவரை இறை தூதர்னு சொல்றாங்களே அப்படின்னு பாக்குறாரு. அப்புறம் அவருக்கே அது சந்தேகம் வருது. திரும்ப இது வருமானு யோசிக்கிறாரு. ஒரு நேரம் பாக்குறாரு, போய் போய் உட்காந்து பாக்குறாரு, திரும்ப வகி வரல. அதுக்கப்புறமா இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா கீழே பார்த்தா ஏதோ சேர் மாதிரி தெரியுது. வானத்துக்கு பூமிக்கும் அவ்வளோ பெரிய சேர் போட்டு ஜிப்ரீல் உட்காந்துருக்காரு. பார்த்தவொடனே இன்னும் பயந்துக்கிட்டு திரும்ப ஓடி வராரு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவர் தான் இறை தூதருங்கிறத அவரை நம்ப வைக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆகுது. அவர் பயந்து பயந்து ஓடி வந்துகிட்டே இருக்கிறாரு. ஒரு வழியா அவரும் நம்பிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த செய்தியை அவர் எத்தி வைக்கிறார். அல்லாஹ் தான் இறைவன், நான் அவன் வந்து அல்லாஹ் வந்து என்னை இறை தூதரா தேர்ந்தெடுத்திருக்கான், ரசூலா தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றதுக்கு குறுகிய நாட்கள் ஆகுது. அப்ப முதல்ல யாரு ஏத்துக்கிறா, அவருடைய மனைவி ஏத்துக்கிறாங்க. அதாவது பெண்கள்ல முதல் ஆள் யாரு அப்படிங்கிறப்ப கதிஜா ரலியல்லாஹு, ஆண்கள்ல முதலார் யாரு அப்படிங்கிறப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு, குழந்தைகள்ல யாரு அப்படிங்கிறப்ப அலி ரலியல்லாஹு. இப்படி ஒவ்வொருத்தரும் முந்தியவர்களா இருக்கிறாங்க. அடிமையில முதலார் யாருங்கிறப்ப ஜைது, அவங்களுடைய அடிமை. அப்ப அவர் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். இப்படியான ஆட்கள்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இப்ப இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை எடுத்து வச்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலவீனர்கள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி வராங்க. ஏன்னா இப்படி ஒரு கொள்கை இருக்குது, இப்படி ஒரு இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறப்ப அவங்க வந்து நோக்கி வராங்க. அப்ப இந்த தாவா பணி துவங்குது. இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிராகரிப்பை தேர்ந்தெடுத்ததை பத்தி பேசுது. இது வரைக்கும் இறையச்சத்தை பத்திலாம் நடக்குது. ரசூல்லா என்ன பண்றாங்க, 10 வருஷம் அங்கதான் இருந்து தாவா பணி செய்யறாங்க. தாவா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய ஆர்டர் வந்த பிறகு அவங்க ஹிஜ்ரத்து செஞ்சு மதீனாவுக்கு போறாங்க. மதீனால போய் ஒரு 10 வருஷம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்காவுடைய வெற்றி நடக்குது. அப்புறம் இறந்துடுறாங்க. இதெல்லாம் ஷார்ட்டா சொல்றேன். அப்படியே போற இதுல வந்து நம்ம ஸ்பீடா பார்த்துக்கலாம். ஒரு ஓரலா சொல்றதுக்கு சொல்றேன். இப்ப இந்த நிலையில ரசூலுல்லாஹ் எந்தெந்த சமூகங்களை சந்திச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைஷிகள், அவங்களுடைய குலம், இது ஒண்ணு. ரெண்டாவது யாரை சந்திச்சாங்க அப்படிங்கிறப்ப யூதர்கள், அவங்க மதீனாவுல வசிக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா, இறை தூதரை சந்திக்கணுங்கிறதுக்காண்டி, ஏன்னா கடைசியா ஒரு இறை தூதர் வருவாரு, அவரை ஏத்துக்கணுங்கிறதுக்காண்டி அந்த காலத்திலேயே ஒரு குரூப் வந்து இங்க தங்கிருச்சு. அந்த இறை தூதர் வருவாருன்னு காத்திருந்து வந்து உட்கார்ந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க காத்திருக்கிறாங்க. எப்படி காத்திருக்கிறாங்கன்னா, வந்து உட்காந்துட்டோம்ல, நம்ம ஜென்ரேஷன்ல இருந்தே வருவாருன்னு எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனா இவர் அரபுகள்ல இருந்து வந்துட்டாரு. இவங்க பனு இஸ்ராயிலு, இவர் பனு இஸ்மாயிலு. இஸ்மாயில் வழியில இருந்து இறை தூதர் வந்துட்டாரு. இப்ப இவங்களும் ரசூலுல்லாவை மீட் பண்றாங்க. அதாவது சந்திச்சுக்கிறது. எப்படின்னா, இப்படி ஒரு இறை தூதர் வந்தாருங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அவரை ஃபேஸ் பண்றாங்க. யாரு, குறைஷிகள் ஃபேஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் யாரு ஃபேஸ் பண்றா, யூதர்கள் ஃபேஸ் பண்றாங்க. அப்புறம் முனாஃபிக்குகளும் ஃபேஸ் பண்றாங்க. இந்த முனாஃபிக்குகள் யாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஹிஜ்ரத்து பண்ணி போறாங்களே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் மதீனா எப்படி இருந்துச்சுன்னா, எல்லா அரபு குலங்கள் மாதிரியும் இவங்களும் சிலை வழிபாட்டுல தான் இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாவுடைய பிரச்சாரத்தினால அப்பப்ப வருஷம் வருஷம் ஹஜ்ஜிக்கு போறவங்க நிறைய பேர் இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டு வருவாங்களே, வரவங்களுடைய பிரச்சாரத்தினால மதீனாவே முஸ்லீம்களா மாறிடுறாங்க. அந்த மதீனால உள்ள எல்லாரும் முஸ்லீமா மாறும்போது ரசூலுல்லாவை நாங்க பாதுகாக்கிறோம்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணி ரசூலுல்லாவை கூட்டிட்டு வந்துடுறாங்க. ரசூலுல்லாவை கூட்டிட்டு வந்தா ரசூலுல்லாஹ் தான் தலைவர். ஒட்டுமொத்த உம்மத்துக்கு அவர் தானே தலைவரா இருப்பாரு. அப்ப அவரை தலைவரா போடும்போது, அவருக்கு முன்னாடி அவர் இல்லைன்னா மதீனாவுக்கு யாரு தலைவரா இருக்க வேண்டியவங்களோ அவங்க ஒரு குரூப் இருக்கும்ல. இப்ப இவர் தான் தலைவரா இருக்க வேண்டியவர், டக்குன்னு இவர் வந்ததுனால இவர் தான் தலைவர்னு சொல்லி அவர் தூக்கியாச்சு. அப்ப அவருக்கு ஒரு பொறாம இருக்கும்ல. அந்த மாதிரியான பொறாமக்காரங்களும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாலும் உள்ள இருந்து சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
அப்போ இப்போ 3 தரப்புகள் இருக்காங்க. ஒன்று முனாஃபிக்குகள், இன்னொன்று யாருன்னா யூதர்கள், இன்னொன்று வந்து மக்கத்து காஃபிர்கள். இப்போ இந்த 3 கேஸு, இந்த 3 கேஸை பற்றி தான் இந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படிங்கிறப்ப, இந்நிராகரிப்பை தேர்ந்தெடுத்து கொண்டவர்களை நீங்கள் எச்சரித்தாலும் ஒன்றுதான். இவங்களை நீங்கள் எச்சரித்தாலும் ஒன்று தான், எச்சரிக்காமல் விட்டுவிட்டாலும் ஒன்று தான். அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள போவது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏன் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்னேன்ல, அந்த 5 வசனங்களும் இறை நம்பிக்கை கொண்டவங்களுடைய அடையாளத்தை பற்றி பேசுது. இறையச்சம் உடையவங்க எப்படிப்பட்டவங்கிற அடையாளத்தை பற்றிலாம் பேசுது. இது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நற்செய்தி. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்றான், நற்செய்தி கூறுபவராகவும் அதுக்கப்புறம் என்ன எச்சரிக்கை செய்பவராகவும் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறான். நற்செய்தி யாருக்கா இருக்கும்? அவங்க சொல்றதை கேட்டு நடக்கிறவங்களுக்கு நற்செய்தி, சொர்க்கங்கிற நற்செய்தி. இம்மையில் அவர் சொல்றதை கேட்டு நடக்கிறதுனால மறுமையில சொர்க்கம் வழங்கப்படும். இங்கே உள்ள பரீட்சை எக்ஸாமுக்கு நான் சொல்ற கொஸ்டின் பேப்பரை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க அழகா எக்ஸாம் எழுதிடலாம்னு வந்து சொல்றாரு. இப்ப யாருக்கு எச்சரிக்கை? யாரு நிராகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு. நான் சொல்ற கொஸ்டின் பேப்பரை படிடா, எக்ஸாம் வரும், எழுதினா பாஸ் ஆயிடுவ, பாஸ் ஆனினா அங்க உனக்கு ரிசல்ட் நல்லபடியா கிடைக்கும்னு சொல்லும் போது அப்படின்னு ஒருத்த போனானா அவனுக்கு என்ன, பார்த்துக்கோ, அப்புறம் உனக்கு தான் சிரமம் போயிடும். அதானே, அதான் எச்சரிக்கை. அப்ப அறிவிப்பு இந்த பக்கம், நற்செய்தி இந்த பக்கம். அது முதல் 5 வசனத்துல சொல்லியாச்சு. எச்சரிக்கை இந்த பக்கம் வருது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இவர் எச்சரிக்கை செய்யறவர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த நிராகரிப்பு இதெல்லாம் நிராகரிச்சாங்கல்ல, யார வந்து தக்குவாவை நிராகரிச்சாங்க, ஒழுக்கங்கிறது கிடையாது, அல்லாஹ் மேல உள்ள அச்சங்கிறது கிடையாது, தொழுகையை நிலைநிறுத்துறதும் கிடையாது. அதான் அது இல்லையே, அல்லாஹ்வையும் நம்பல, மறுமை நாளையும் நம்பல, அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய செல்வத்தை செலவழிக்க போறதும் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ இந்த நிராகரிப்புலாம் இருக்குல்ல, இது எதெல்லாம் அல்லாஹ் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்கானோ அதெல்லாம் நிராகரிச்சவங்க, கைபு மறைவான வச்சு நிராகரிச்சவங்க. இப்படி எல்லாம் நிராகரிக்கிறவங்களை பார்த்து நீங்க எச்சரிக்கிறதும் ஒண்ணுதான், எச்சரிக்காம இருக்கிறதும் ஒண்ணுதான். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா நம்பிக்கை கொள்ள போவதில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ அல்லாஹ் வந்து வேறு வேற விஷயங்கள்ல என்ன சொல்றான், மனிதனை வந்து எப்படி நான் படைச்சிருக்கேன், மனிதர்களில் பெரும்பாலானோரை நான் வந்து நரகத்துக்காண்டியே படைச்சிருக்கேன்னு அல்லாஹ் சொல்றான். இப்பதான் ஒரு ஆளுக்கு சந்தேகம் எழும், அது என்ன, இவரே படைப்பாராம், படைக்கிறவர் வந்து இவரே நரகத்துக்காண்டியே படைச்சிருப்பாராம், நம்ம பிறந்து நம்ம வாழ்றதுக்கு முன்னாடி இவர் யார் நரகத்துக்கு முடிவு பண்றதுன்னு இறைவன் மேல நிறைய பேருக்கு முரண்பாடான சிந்தனைகள் வருது. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் என்ன புரிதல் அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ் ஃபித்ரத்தா ஒண்ணு கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான், இறைவனை நம்பிக்கை கொள்றது. இறை நம்பிக்கைங்கிறது ஆல்ரெடி டிஃபால்ட்டாவே மொபைல்ல ஆப்பா இருக்கு. நம்ம மொபைல்ல நமக்குள்ள டிஃபால்ட்டா எல்லாம் செட் பண்ணியிருக்கான். என்ன செட் பண்ணியிருக்கான், இறை நம்பிக்கையை செட் பண்ணியிருக்கான். இது அதென்ன தக்குவாவை ஃபிட் பண்ணியிருக்கான். அதாவது இறையச்சம், அதாவது ஒரு தப்பு சரி அப்படிங்கிறத பிரிச்சறியக்கூடிய அந்த ஃபுர்கானுடைய நிலையையும் அல்லாஹ் நம்ம உள்ளத்துல ஏற்படுத்தியிருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஏற்படுத்தியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து மறுமை மீதான நம்பிக்கை, இதெல்லாம் அல்லாஹ் உள்ளத்துல இயல்பாவே ஏற்படுத்தியிருக்கான். இப்போ இந்த இயல்பா ஏற்படுத்தியிருக்க விஷயங்களை ஏற்படுத்தினாலும் இப்போ ஒரு இடத்துல இறக்கி விட்டோம்னா அது இப்படிதான் இயங்கணுங்கிறத யார் தீர்மானிக்க முடியும்? ஒரு வழிகாட்டுதல் இருந்தால் தானே போக முடியும். இது மொபைல் ஃபோனு, இந்த மொபைல் ஃபோனில் எல்லா ஆப்ஸும் ஏற்ற முடியும். டிஃபால்ட்டாக ப்ளே ஸ்டோர் இருக்குது, எல்லாம் செட்டப்பாக இருக்குது. இதை நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் ஏற்றுவேன், ஃபேஸ்புக் ஏற்றுவேன், சில ப்ரொஃபைல் உருவாக்குவேன், தாவா பண்ணுவேன். இதே ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு கேமாக பார்த்து ஏற்றி கேம் விளாடும். யார் கையில் கொடுக்குறோன்னு இருக்குல்ல. அப்போ நம்ம என்ன சொல்லிடணும், இதைத்தான் இந்த ஃபோனை வச்சு செய்யணும்னா அதுக்கான வழிகாட்டுதலை சொல்லிடணும். என்கிட்ட கொடுக்கும்போதே இதெல்லாம் நீ ஏற்றக்கூடாது, இதுதான் ஏற்றணும், இதெல்லாம் நீ முறையாக ஃபாலோ பண்ணினா உன் கையில் ஃபோன் இருக்கும், நான் பிடிங்கிடுவேன்னு சொன்னால் முறை. அப்போ அந்த மாதிரி ரூல்ஸ் வந்து யார் போடணும்னா, யார் ஃபோனை கொடுக்குறாரோ அவர் தான் போடணும். அப்போ அதே மாதிரி தான் பூமியில் அல்லாஹ் மனுஷனை படைச்சான். படைச்சி விட்டவன் ஃபித்ரத்தா சில இயல்புகளை கொடுத்தாலும் வழிகாட்டிடுறான். நீ இப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு வழிகாட்டிட்டான். இப்போ அந்த வழிகாட்டுதலை மீறுறதுனால என்ன நடக்கும்? அரளி விதையை சாப்பிட்டா என்ன நடக்கும்? சாவை தான் செய்யும். அதே மாதிரி தான் இந்த கழுதைக்கு வாக்கப்பட்டா உதப்பட்டு தான் ஆகணும்பாங்களா, இதெல்லாம் விதி, இயல்பு அது தானே. ஒன்றும் இதை செஞ்சால் இது நடக்கும். ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, சுவிட்சை போட்டால் ஃபேன் ஓடும், ஃபேனுக்குள்ளே கையை விட்டா கையை விட்டு தானே செய்யும். அப்போ இதெல்லாம் விதி, இதை செஞ்சால் இது நடக்குங்கிறது தான். அப்போ இறை நம்பிக்கை கொண்டிருந்தால் அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும், அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், இது விதியாக்கப்பட்டது. அதே மாதிரி இறை நம்பிக்கை கொள்ளுதலை, அதாவது நம்பிக்கையை வந்து கொள்றாங்க அவங்க வந்து குஃபுர், அதாவது என்ன சொல்றது, இறைவனை மறுக்கிறாங்க, இறைவனுடைய அத்தாட்சிகளை மறுக்கிறாங்க, வந்து எல்லாத்தையும் மறுக்கக்கூடியவங்களா இறை நிராகரிப்பாளர்களா ஆயிட்டாங்கன்னா அவங்களுடைய இது எங்க கொண்டு போய் தள்ளிடும்னா நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளிடும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இவங்க நீங்க எச்சரிச்சாலும் எச்சரிக்காவிட்டாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய உள்ளங்களின் மீது அவர்களுடைய செவிகளின் மீதும் நாம என்ன பண்ணிருக்கோம், முத்திரையிட்டு இருக்கோங்கிறான். ஹத்தம் அல்லாஹ் முத்திரையிட்டான். ஹத்தம்னா முத்திரை, ஓகேவா? ஹத்தம் அல்லாஹ் வந்து முத்திரையிட்டுட்டான்.
அப்போ முத்திரை இட்டுட்டாங்கிறப்ப இது எப்படிப்பட்ட முத்திரை, இதோடைய விளைவு என்ன அப்படிங்கிறப்ப சேம் இதே தான். ஒரு ஆள் குடிக்கிறான், அவனுக்கு குடி தப்புன்னு தெரியும். வாட்டி அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவனுக்கு யாரோ ஒருத்தன் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்துட்றான், சிகரெட்டையோ தண்ணியையோ இந்தா குடிச்சு பாரு, அடிச்சு பாரு, என்ஜாய்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி கொடுக்குறான். வாட்டி அடிக்கும்போது பயந்து பயந்து அடிப்பான். அவனுடைய இது அதை விரும்பிலாம் செய்யாது, ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்களே. ஏன்னா நம்ம யாருங்கிறத நம்ம யார் முடிவு பண்ணுவாங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நம்ம கொடுத்த உடனே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, சரி அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அடிச்சு பார்க்குறான்னு வச்சுப்போம். இந்த நிலை முத்திரையிட்டப்பட்ட நிலை கிடையாது. இந்த நிலையை அல்லாஹ் சொல்ல, ஒரு தப்பு பண்ணிட்டாலே உடனே முத்திரையிடப்பட்டவர்கள்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா ஆரம்ப காலத்தில் ரசூல்லாவை கொடூரமாக விமர்சித்தவங்க, ரசூல்லாவை கொடூரமாக ஏசுனவங்க, ரசூல்லாவை கொல்லணும்னு துடிச்சவங்களாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வராங்க. உமர் என்ன பண்ணுறாருன்னா வாழை தூக்கிட்டு ரசூல்லாவை கொல்றேன்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போகிறார். அவருக்கு அல்லாஹ் ஈமானை கொடுத்தான். அப்போ என்ன மேட்ருனா, யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க, யார் யாரெல்லாம் ரசூல்லாவுக்கு எதிராக நிற்கிறாங்கங்கிறது மேட்ரு இல்லை, எந்த நிலையில் நிற்கிறாங்கங்கிறது தான் மேட்ரு. இப்போ அல்லாஹ்வை நிராகரிக்கிறதும் அல்லாஹ்வுடைய தூதரை நிராகரிக்கிறதும் எப்படிப்பட்டதுன்னா, எந்த நிலை, அறியாமையில் செய்கிறாங்களா, தெரிஞ்சே செய்கிறாங்களா? குஃபருடைய நிலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு செய்கிறது தான், தெரியாமல் செய்கிறது கிடையாது. அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் முத்திரையிடுறதை பற்றி எப்படி சொல்கிறான்னா, இப்போ ஒரு ஆளுக்கு தண்ணி அடிக்கிறாரு, தம் அடிக்கிறாரு, வாட்டி டெஸ்டிங் அடிக்கிறது மேட்ரு இல்லை, தெரியாமல் செஞ்சது மேட்ரு இல்லை, தொடர்ந்து செய்கிறான், தப்புன்னு தெரியுது செய்கிறான், எனக்கு சோகம் வந்துருச்சு, எனக்கு கவலை வந்துருச்சு, அதனால் இதை போக்குறதுக்காண்டி நான் செய்கிறேன்னு செய்கிறான். அப்படியே செஞ்சு செஞ்சு அது அடிக்ட் ஆயிடுச்சு. குவார்ட்டரில் இருந்தது ஃபுல்லுக்கு போய் ஃபுல்லு 2ஆ மாதிரி, அதுக்கப்புறம் அது அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. கல்லீரலே வீக்கம் அடைஞ்சிருச்சு, கல்லீரலே எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு. சாவ போகிற உனக்கு மஞ்ச காமலை வந்துருச்சு, சரக்க தொடாதன்னு சொன்ன பிறகு ஒருத்தன் போய் குடிக்கிறானா அவன் எப்படிப்பட்டவன்? அவன் உள்ளங்களில் திரையிடப்பட்டிருக்குன்னு தானே அர்த்தம். அவனால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. உனக்கு மஞ்ச காமலடா, செத்துருவடா, நீ மீனரால் கூட திங்கக்கூடாதுடா, நீ எப்படிடா சரக்கு அடிப்பேன்னு கேட்குற சுச்சுவேஷனில் ஒருத்தன் போய் அங்கேயும் சரக்கு பாட்டில் தொடுறானா அவன் யார்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சேம் அதே இயல்புகளை தான் இங்கே அல்லாஹ் சொல்கிறான். ஹத்தம் அல்லாஹ் முத்திரையிட்டுட்டான். யாருக்கு அப்படிங்கிறப்ப உள்ளங்கள் மீதும் செவியின் மீதும் முத்திரையிட்டுட்டான். அவன் இறை மறுப்புல போயிட்டான். எப்படி போயிட்டான்? தெரிஞ்சே போயிட்டான். அப்போ யார் 3 பேர் தெரிஞ்சே போனது? காஃபிர்கள், மக்கத்து காஃபிர்கள். அவங்க எப்படி போனாங்க அப்படின்னு கேட்டால், இவர் தான் ரசூலுங்கிறது அவங்களுக்கு எவிடன்ஸ் இருக்குது. நிலாவை பொழந்து காட்டுறாரு, நிலாவை பொழந்து காட்டிட்டார். கேட்டாங்க, நிலாவை பொழக்க சொல்லுங்க, நிலாவை பொழந்து காட்டிட்டார். அதுக்கப்புறம் என்ன, இவர் ஓதுற வசனத்தை பார்த்து அவனுங்களே சஜிதால விழுந்துட்டானோ. நைட்டு போவாங்க ரசூல்லா, காபத்துல்லாவுக்கு முன்னாடி போய் தக்பீர் கட்டி தொழுவ ஆரம்பிப்பாங்க. அப்போ தொழுவும் போது அவங்க தாகாவுடைய அத்தியாயத்தை ஓதுவாங்க, நிறைய அத்தியாயம்லாம் ஓதுவாங்க, மரியம் சூரா மரியம்லாம் ஓதிருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஓதி ரசூலா தொழுவும் போது இவங்களே சஜிதால விழுந்துடுறாங்க. சஜிதாவுடைய வசனம் வரும்போது இவங்க சஜிதால விழுவுறாங்க. இவங்களுக்கு தெரியுது இது சாதாரண வார்த்தை இல்லைன்னுலாம் தெரியுது. அப்போ ரசூல்லாவுடைய எந்த விதமான விஷயங்களும் அவங்களுக்கு மறுப்பு அளிக்கிற மாதிரி இல்லை. அவர் ரசூல்லா போய் சொல்லும் போதே என்ன செய்கிறாங்க, உங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்க நல்லா சொல்லிட்டான். போறாரு, அந்த குன்று மேலே ஏறி நின்று பேசுறாரு. இந்த குன்றுக்கு பின்னாடி, இந்த மேட்டுக்கு பின்னாடியில இருந்து ஒரு குதிரைப்படை உங்களை தாக்க வருதுன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நம்புவோம் அப்படிங்கிறாங்க. ஏன் நம்புவீங்க? ஏன்னா நீங்க உண்மையாளர் பொய் சொல்ல மாட்டீங்க. அப்படியா? அல்லாஹ் ஒருத்தன் தான் இறைவன், லா இலாஹ இல்லல்லாஹ், நான் அவருடைய அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிங்கிறார். இப்போ என்ன பண்றாங்க, பொய்யால கெட்டவன், பொய்யா பேசுறான், இப்படிலாம் சபிக்கிறாங்க. பொய்யருங்கிறாங்க, சூனியக்காரருங்கிறாங்க. அப்போ இவ்வளவு நாள் நல்லவர், பொய் சொல்ல மாட்டாரு, உண்மையை பேசுறவரு, இப்போ மட்டும் எப்படி பொய் பேசினாரு? உண்மையிலேயே ஒருத்தர் பொய் பேசணும்னா அதுல அவங்களுக்கு லாபம் இருக்கும். இப்போ ஒரு ஆள் தன்னை சாமியார்னு சொல்லிக்கிறான், ஏன் நான் தான் கடவுளுங்கிறான், கடவுளுடைய அவதாரம்னு சொல்லிக்கிறான். உட்காந்துக்கிட்டு என்ன பண்றான், இப்படி ஆசி வழங்கி விட்டேன், உனக்கு குழந்தை பிறந்துடும், உனக்கும் ஆசி வழங்கிட்டேன், உனக்கு செல்வம் கிடைச்சிடும், இப்படிலாம் சொல்றான். இதெல்லாம் சொல்றதுனால அவனுக்கு லாபம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. சாமியாரா உட்கார்ந்தா யாராவது லாத்தா கிடைப்பாகா, இல்லைன்னா பொருளாதாரம் ஏதாவது கிடைக்கும், ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தேவையானது உலக ரீதியான இன்பங்கள் கிடைச்சிருது. எல்லா சாமியாரும் மாற்றானுங்களா இல்லையா? அவனுக்கு தேவையான ஒன்று ட்ரக் அடிக்கிறவனா இருக்கான், பயங்கர கஞ்சாவாக இருக்கிறான், கஞ்சாவை சப்ளை பண்ணிடுறான், இல்லைனா பொண்ணு கேஸாக மாட்டிக்கிறான், இல்லைனா பொருளாதாரத்தை அள்ளி போட்டு குவிச்சிக்கிறான். இந்த மாதிரி உலக லாபங்களுக்காக தங்களை சாமியார்னு சொல்லிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு ஆள் அப்படியெல்லாம் சொல்லி அவருக்கு லாபமே கிடைக்கலனா, இன்னைக்கு உலகத்துடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னா, ரசூல்லா மேல இவர் உலக லாபத்துக்காண்டி தன்னை இறை தூதர்னு சொல்லிக்கிட்டாரு, இன்னொரு வேதத்தை பார்த்து காப்பி அடிச்சிட்டாரு. என்ன வேதத்தை? இந்த பைபிள் எல்லாம் பார்த்து காப்பி அடிச்சு அதுல உள்ள விஷயங்கள்லாம் திருடி இவரா ஒரு வேதத்தை எழுதிக்கிட்டாரு. இப்பதான் ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டதுக்கு, இந்த ஜிப்ரீல், அல்லாஹ் இதெல்லாம் முகமது எழுதிய கட்டுக்கதைகள், முகமதுடைய பொய், இதெல்லாம் முகமது பொய் சொல்றாரு, இந்த அந்த மறுமை, தீர்ப்பு நாள், இந்த மாதிரியான விவகாரங்கள், இந்த 7 வானம், இதெல்லாம் முகமதுவே இட்டுக்கிட்டது, இப்படிக்கு முன்னாள் முஸ்லீம்னு போட்டு வச்சிருக்கான்.
முன்னாள் முஸ்லீமா இருந்த ஒருத்தன் காஃபிர் ஆயிட்டான், அவன் போட்டு வச்சிருக்கான். அப்ப இவங்க எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறப்ப இறை தூதரை வந்து இவர் லாபத்துக்காண்டி பண்ணாருங்க. உண்மையிலேயே லாபமா இருந்திருந்தா அவர் லாபத்தை அனுபவிச்சிருக்கும். அவங்க வந்து கேட்கறாங்க, மக்கத்து காஃபிர்கள் வந்து கேட்கறாங்க, உங்களுக்கு இந்த அரபுகளுடைய ஆட்சியை தரோங்கிறாங்க. அரபுகளுடைய ஆட்சியை தரோங்கிறாங்க. என்ன ஆட்சியை தரோங்கிறாங்க? உங்களுக்கு செல்வம் வேணுமா எடுத்துக்கங்க, எத்தனை பொண்ணை வேணாலும் கல்யாணம் பண்ணீங்க, தயவு செஞ்சு இந்த குரானை மட்டும் ஓதாதீங்கிறாங்க. இப்படி எல்லாம் உண்மையிலேயே உலக லாபமா இருந்தா குடுமாப்பிளன்னு வாங்கிட்டு போயிடணும். ஏன் அவர் வாங்கல? நீங்க இந்த கையில எனக்கு வந்து தங்கத்தை இந்த பக்கம் சூரியனையும் இந்த பக்கம் சந்திரனையும் ஏதோ அவர் சொல்றாரு, இது ரெண்டத்தையும் நீங்க என் கையில கொடுத்தாலும் நான் இதை பேசுறதை நிப்பாட்ட மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா நிப்பாட்டினாருன்னா இவர் சொல்லி முடிஞ்சிடும். அல்லாஹ் இவரை தேர்ந்தெடுத்திருக்கான். அப்ப அந்த அளவுக்கு உறுதிமிக்க ஆளை தானே தேர்ந்தெடுப்பான். அப்ப அந்த அளவுக்கு உறுதியா இருந்து இவர் பேசுறாரு. அப்ப இவருக்கு என்ன கவலை வருது? ரசூலுல்லாஹ்க்கு இவ்வளவு சொல்றோம், நம்மள பொய்யன் இல்லைன்னு அவங்க முன்னாடி ஒத்துக்கிட்டாங்க, இப்ப இதை பேசும்போது பொய்யங்கிறாங்களே, இப்ப நம்ம எது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்களே, ஒருவேளை நம்ம தாவால ஏதாவது குறை இருக்குமோ, நம்ம ஏதாவது புரியாத மாதிரி அவங்களுக்கு புரியிற மொழியில நம்ம சொல்லலையோ, நம்ம தப்பா சொல்றோமோ, இல்ல ஒழுங்கா சொல்லலையோ அப்படின்னு இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு ரசூலுல்லாஹ்க்கு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க அவங்களை எச்சரிச்சாலும் ஒண்ணுதான், எச்சரிக்கை கட்டியும் ஒண்ணுதான்ட்டான். அப்பனா என்ன அர்த்தம்? இது ஆறுதல் படுத்துறான். அவன் இயல்புப்பா, அவன் அப்படி மாறிட்டான்பா, அவன் தெரியாமலாம் செய்யலாம, தெரிஞ்சுதான் செய்யறாங்கிறான் அல்லாஹ். அப்ப என்ன சொல்றான்? அவர்களின் உள்ளங்கள் மீது முத்திரையிட்டு விட்டான். அவங்க செவியின் மீதும் வந்து உள்ளங்களின் மீதும் முத்திரையிட்டுட்டான். பார்வைகள் திரையிட்டு விட்டான். கண்ணால பாக்குறான் நிலா பொழந்ததை, அவனாவது மறுப்பானா? நிலாவை பொழந்ததை பார்த்துட்டு இங்க இந்தியால இருந்து ஒருத்தர் கிளம்பி போறாரு கப்பல்ல, ஒரு ராஜா. அவரு போய் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. அவருக்கு அல்லாஹ் நாடி இருக்கான், ஏன் இவங்களுக்கு நாடல? கூட இருந்து தூதரை பார்த்துட்டு ஏன் நிராகரிக்கணும்? அப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா இதான் வேணும், நிராகரிச்சாங்க. சரி, காஃபிர்கள் நிராகரிச்சுட்டாங்க, மக்கத்து காஃபிர்கள் இவங்க ஒரு பக்கம். அடுத்து யாரு? யூதர்கள். இவன் காத்து இருந்ததே யாருக்காண்டி? இவர் வருவாருன்னு தான். அவர் வருவார்னு வந்து உட்கார்ந்துருக்கான் மதினால. உட்கார்ந்த பிறகு என்ன பண்ணோம்? வந்த உடனே ஏத்துக்கணும். வரான், இறை தூதர் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல வரான். வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறான். வந்து ரூஹை பத்தி கேள்வி கேட்கிறான். அப்ப அல்லாஹ் வஹி இறக்குறான், ரூஹை பத்தி உங்களுக்கு நாலேஜ் கொடுக்கப்படலை, அதை புரிஞ்சுக்கிற நாலேஜ் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து பதில் சொல்றான். விதியை பத்தி கேட்குறாங்க, அதுக்கும் ரிப்ளை வருது. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க? இந்த மேகங்கள் இருக்குல்ல, இந்த மழை எப்படி போய் இடி இடிக்கிறது, மழை பெய்யறதை பத்தி கேட்குறாங்க. அப்ப 2 மாணவர்கள் அவங்களுடைய அந்த கை அதென்ன கர்ச்சீஃபை வந்து சுருட்டி வச்சு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த நிகழ்வெல்லாம் ரசூலுல்லாஹ் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்படி ஒவ்வொன்றத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஓகே, இதெல்லாம் உங்களுடைய வேதங்கள்ல இருக்கிறது, அதே மாதிரியே இவருக்கு ரிப்ளை வருது. உங்களுக்கு வரக்கூடிய வானவர் யாருன்னு கேட்குறான். சிம்பிளான கேள்வி அவன் கேட்டது. உங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து சொல்றாங்களே, அந்த வானவர்கள் யார்? இதான் கேள்வி. அவன் மற்ற எதையும் நிராகரிக்கல, இவர் தூதர் இல்லைன்னா சொல்ல. கேட்ட உடனே இவர் என்ன சொல்றாரு? ஜிப்ரீலும் மீகாயிலுங்கிறார். ஆஹா, இவங்களா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஏன்னா வரலாறுல பனு இஸ்ராயலுக்கு நிறைய நபி வந்திருக்கிறாங்களே, இஸ்ஹாக் நபி, யாக்கூப் நபி, அதுக்கப்புறம் யூசுப் நபி, இப்படி நிறைய நபி வந்திருக்கிறாங்க. அப்படியே வரிசையா வந்த நபிமார்கள்ல யார் யாருக்கெல்லாம் ஜிப்ரீலும் மீகாயிலும் வந்தாங்களோ அவங்களெல்லாம் எல்லாம் என்ன சொல்லிடுறான்? சண்டை போட சொல்லிடுறான். ஜிப்ரீல் வந்தாருனாலே போ அவனை அடி, இவன் கூட சண்டை போடு, அங்க அநியாயம் பண்ணிட்டு இருக்கான், அவனை என்னன்னு போய் தட்டி கேளு, இப்படிதான் ரிப்ளை வருது. அப்ப இவர்னா ஆஹா சண்டையை சொல்லுவாரே, அப்ப சரியா வராதுன்னு சொல்லி ஒதுங்கி ஓடுறான். இவங்களுக்கு இவர் தான் தூதர்னு தெரியுது, இவர்கிட்ட வந்தது தான் வேதம்னு தெரியுது, இவர் தான் வாக்களிக்கப்பட்ட அந்த இறுதி தூதருங்கிறதும் அவங்களுக்கு கன்ஃபார்மா முடிவாயிருச்சு. ஆனாலும் இவங்க நிராகரிக்கிறாங்க. ஏன் நிராகரிக்கிறாங்கன்னா பெருமையினாலையும் கர்வத்தினாலையும். என்ன காரணம்? இவங்க வந்து உட்கார்ந்துட்டு என்ன நினைச்சானோ, தான் வழிவாரில இருந்து வரும்னு நினைச்சாங்க. முதல்ல வந்த சந்ததி இக்லாஸா கூட வந்திருக்கலாம், இங்க இறை தூதர் வருவாருன்னு வந்திருக்கலாம். ஆனா இவங்கள்ட்ட இருந்து அடுத்த ஜென்ரேஷன் வருதுல, அவங்க அங்க ஒரு தலைமுறையா மாறிட்டாங்களே, அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஏன் பிள்ளையில இருந்து நபி வருவாரு, இல்ல ஏன் பிள்ளை அங்க ஒரு மத குரு உட்கார்ந்து இருப்பார்ல, அவர் என்ன நினைப்பாரு? நம்ம தௌராத்தம் மனப்பாடம் பண்ணியிருக்கோம், என்னமா இருக்கும், நம்ம இவ்வளவு குரான அந்த மாதிரி தௌராத்தம் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணியிருக்கோம், தௌராத்தில் நமக்கு இவ்வளவு ஞானம் இருக்கு, நம்ம பிள்ளை அதே ஞானத்தோட வருவான், ஒருவேளை நம்ம பிள்ளையே நபி ஆயிட்டாருன்னா. நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும், அரபு நாடுகள்ல இருக்கா என்னன்னு தெரியாது, ஆனா இந்தியாவில் நிறைய பேருக்கு இருக்குது. பிள்ளைக்கு எல்லாருக்கும் மகதின்னு பேர் வச்சிருவாங்க. என்னன்னு கேட்டா கடைசி காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வழித்தோன்றல்ல ஒருத்தர் வருவாரு, அவரு வந்து நீதியான முறையில் ஆட்சி செய்வாரு. அப்படிலாம் வந்த உடனே பாப்பா பேர் அப்துல்லானா புள்ள பேர் முகமதுன்னு வச்சிடுறாங்க. முகமது பின் அப்துல்லாவா இருக்கட்டும், மகதியா இருக்கட்டும்லாம் நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்குது. சில பேர்லாம் என்ன பண்றாங்க? கழுத என்ன என் புள்ள, நான் தாண்டா மகதின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க.
சில பேர் தன்னை ஈசா நபின்லாம் சொல்லிட்டு சுத்துறாங்க. இதெல்லாம் என்னன்னா, இந்த மாதிரி அவங்களும் ஆசைப்படுறாங்க நம்ம சமுதாயத்திலேருந்து வரணும்ன்ட்டு. ஆனால் வந்தது எங்க? பனு இஸ்ராயல்லேருந்து வரல. இது வரைக்கும் இவ்வளோ நபி வந்தாங்க. ஈசாக்கு அப்புறம் பனு இஸ்ராயல் நபி இல்லை. கடைசியாக வந்தது யாரு? ரசூல்லா. அதுவும் பனு இஸ்மாயில்ல வந்துட்டாரு. பொறாம இயல்பாக வந்துருச்சு. அது எப்படி? எனக்கு இல்லாது. சேம் இதே தான், சைத்தானோடது தான். சைத்தான் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பிரச்சனை பண்ணான்? அது எப்படி? நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், அவர் மண்ணால படைக்கப்பட்டவர். அதே தான். அது எப்படி? என் சமுதாயத்தில் ஊறுபட்ட நபி இருக்கிறாங்க, நாங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சூசன் பீப்புள்ஸ், எங்கள் இதுலேருந்து வராமல் அங்கேருந்து வரதா? அங்கே கழுத அவங்க ஒரு இதுவும் இல்லாமல் நாகரிகம் இல்லாத ஒரு சமூகத்திலேருந்து எப்படி ஒரு இறை தூதர் வருவார்னு ஒரு பொறாமை இவங்களுக்கு. அவங்களுக்கு மக்கத்து காஃபிர்களுக்கு என்ன பொறாமை? நாங்கள் இவ்வளோ சேவை செய்கிறோம். அபுஜஹல்கிட்ட போய் கேட்குறாங்க, அவர் பொய் சொல்லி பார்த்துருக்கியா? பார்த்ததில்ல. அவர் உண்மையை தான் சொல்கிறாரு, அவர் தூதராக தான் இருக்கிறாரு. ஆனால் அது எப்படி அவர் தூதர்? எனக்குலாம் வந்திருக்கணும் அப்படிங்கிறான். அவனுக்கு என்னன்னா, நான் தூதராக இருக்கணும், நானே எல்லாம் செய்கிறேன். இந்த காபாவுக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன், இந்த காபாவோட இறைவனுக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன், எவ்வளோ தர்மம் பண்ணுறேன், எவ்வளோ ஒட்டகங்களை அறுத்து நான் தான தர்மம் பண்ணுறேன், அவங்கள விட நான் அதிகமாக இவ்வளோ அமல்கள் செய்கிறேன். ஆனால் எனக்கு ஏன் நபித்துவம் கிடைக்கல? அவருக்கு எப்படி கிடைச்சிச்சு? அதே போறாமல் அங்கே இங்கே இதே போறாமல். இப்போ இன்னொரு இடத்துல எங்க மதீனாவுக்கு போகிறாங்க. போனவுடனே அங்கே ஆல்ரெடி அந்த ஆட்சி கிடைக்க வேண்டிய ஆட்களுக்கு கிடைக்காம போகுது. வேற வழி இல்லாமல் எல்லாரும் முஸ்லீம் ஆயிட்டாங்கிறனால இவங்களும் முஸ்லீம் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு என்ன போறாம? இந்த ஊருடைய ஆட்சி எனக்கு வர வேண்டியது, இவர் வந்ததுனால என்கிட்ட கிடைக்காம போயிடுச்சு. இவர் வந்து ரூல்ஸ் போடுறாரு, இவர் வந்து மார்க்கங்கிறாரு, இவர் தூதரா. பொறாம வந்துருச்சுனால இவருக்கு ஒரு ஆள் மேல் நம்பிக்கையே போயிரும்ல. அப்போ அந்த மாதிரியான நிலைகள் இந்த 3 பேர்கிட்டையும் இருக்கு. இதைத்தான் எல்லாம் சொல்றான், இந்த பொறாமையின் காரணமா, இந்த செருக்கின் காரணமா, இந்த கர்வத்துடைய காரணமா இவங்களுடைய உள்ளத்தில் முத்திரையிட்டு விட்டான். செவியிலேயும் முத்திரை, உள்ளத்திலேயும் முத்திரை, பார்வையிலேயும் முத்திரை. அவங்க நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. அவர்களுக்காக கொடிய வேதனை இருக்கிறது. இந்த கொடிய வேதனை எதுக்கு? இவங்க ஏற்படுத்திக்கிட்ட சூழ்நிலை எல்லாருக்கும் பொதுவாக தான் வந்துச்சு. நீ இறையச்சம் கொண்டிருந்தீங்கன்னா உனக்கு நல்ல நற்செய்தியாக அது அமைஞ்சிருக்கும். இறையச்சம் கொள்ளலைன்னா எல்லாருக்கும் நான் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுறேன். எப்பா இதான்ப்பா கொஸ்டின் பேப்பரு, கபூரில் வந்தால் வந்து உன் ரப்பு யார், உன் மார்க்கம் என்ன, உன் இறை தூதர் யாருன்னு தான் கேள்வி கேட்கப்படும். கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணியாச்சு. இப்போ இதில் கரெக்டாக ப்ரிப்பேர் ஆன ஒரு ஆள் போய் கரெக்டாக பதில் சொல்லிடுவான். தப்பாக ப்ரிப்பேர் ஆனவன், ஆமாம் இவனுக்கு தெரியும் இவர் தான் இது. இப்போ கேள்விக்கு என்ன ஆன்சர்னு எல்லாருக்கும் தெரியும் தானே. முஸ்லீமாக இருந்தாலும் காஃபிராக இருந்தாலும் நெட்டில் சர்ச் பண்ணால் வந்துடும் தானே. கபூரில் கேட்கப்படும் கேள்விகள் ஆப்ஷன் 1 என்ன அப்படின்றவனே, உமது இறைவன் யார்? எல்லாருக்கும் தெரியும். ஒரு முஸ்லீமா இறைவன் யாருன்னு கேட்குறப்ப அல்லாஹ் தான். சரி தெரிஞ்சு வச்சுப்போம். ஒருவேளை இஸ்லாம் தான் சரியான மார்க்கமாக இருந்தான், செத்த பிறகு கபூரில் போய் நமக்கு தான் ஆன்சர் தெரியுமே சொல்லிடுவோட ஒருத்தர் முடிவு பண்ண முடியுமா? முடியாதா? ஆனால் முடியாது. ஏன் முடியாது? வாழ்க்கையில் இருந்தால் தான் முடியும். அப்போ அதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாதான் இவங்களுக்கு அது நற்செய்தியாக அமையும். இல்லைன்னா தெரிஞ்சாலும் சொல்ல முடியாதுல்ல. இவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சே இங்கே நிராகரிச்சிட்டாங்கன்னா அங்கேயும் நிராகரிப்பின் விளைவு தான் அவங்க சுவைப்பாங்க. அப்போ அவங்களுடைய தண்டனை என்ன அப்படிங்கிறப்ப நரகத்தை சுவைப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த வசனத்தில் சொல்கிறான். இப்போ இந்த வசனத்தின் மூலமா அல்லாஹ் எதை வந்து சொல்கிறான், அதாவது இந்த வசனம் வந்து என்ன விளக்கத்தை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளங்களுக்கு முத்திரை குத்துதல் சம்மந்தமாக 2 விஷயங்கள் தான். இவங்க வந்து இந்த உலக அலங்காரங்கள் பக்கமாக போகிறாங்களே, இன்னைக்கு உள்ள உலக விஷயங்கள் எடுத்துப்போம். இது முந்தைய சமுதாயம். ரசூல்லா காலகட்டத்தில் 3 பேர், யூதர்கள், அதுக்கப்புறம் யார்? மக்கத்து காஃபிர்கள், அதுக்கப்புறம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த முஸ்லீம்கள் தான். ஆனால் முனாஃபிக்குகள், ரெட்டை வேடம் போட்டவங்க. இந்த முனாஃபிக்குங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்லுவாங்க? நிஃபாக் அப்படிம்பாங்க. இந்த ஒரு எலி வந்து பொந்து கட்டிக்கும், இந்த பொந்தில் நீங்கள் வெடி வச்சிங்கன்னா அந்த பொந்து வழியாக ஓடிடும். 2 பொந்துலையும் வச்சாதான் லாக் பண்ண முடியும். இப்போ ஒன்று அப்படியே இது பண்ணிக்க. அதே மாதிரி ரெட்டை வேடம் போடுறதும்பாங்க. இதான் முனாஃபிக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க? ரசூல்லாட்ட வரும்போது நான் முஸ்லீமுங்க, அவங்கள நம்பிக்கை கொண்டிருக்கேங்க அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் தனியாக போய் உட்காந்துருக்கும் போது ஆமாம் இவர் பெரிய இறை தூதரா, இவர் பெரியவராம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேசிப்பாங்க. அப்போ இந்த மணலில் இருக்கிறவங்க முனாஃபிக்குகள். இந்த 3 தரப்பை பற்றி இந்த வசனம் பேசுது. இன்னைக்கு யாரை பற்றி பேசுது? இன்னைக்கு பார்த்தோம்னா சேம் அதே யூதர்கள் காலத்தில் வராங்க. 1 சேம் அதே மாதிரியே காஃபிர்கள் வராங்க. அதுவும் 1 சேம் அதே மாதிரியே யார் வரான்னு கேட்டால் இந்த முன்னாள் முஸ்லீம்கள் வந்து உட்காந்துடுறான். இப்போ வெளிப்படையாகவே மறுத்துடுறாங்க. இன்னைக்கு இஸ்லாம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம முஸ்லீம்னு சொல்லிக்க முடியும். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் இஸ்லாம் இல்லை. புர்கா போடுறவங்க இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய பேணுதல் இருக்காது, மார்க்கம் இருக்காது. அவங்க வீட்டில் அவங்க வாப்பாவோ உமாவோ புர்கா போட சொல்கிற வரைக்கும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுருச்சுன்னா அவங்க யார்? அவங்க வேறு விதத்தில் போயிடுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி வந்து உலகத்தில் இந்த முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சாரம் வந்து தொடர்ந்து நடக்குது, இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தில் அவங்க அடிப்படையாக முன்வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் அடிமைப்படுத்துது, இஸ்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போடுது,
அவங்க வைக்கக்கூடிய ரூல்ஸே என்ன தெரியுமா? இவங்க என்ன பண்றாங்க, சின்ன வயசுலேருந்தே ஃபீட் பண்றாங்க. என்ன ஃபீட் பண்றாங்க? சொர்க்கம், நரகம் அப்படிலாம் காட்டி பயமுறுத்துறாங்க. இப்படி பயமுறுத்தினா என்ன பண்ணுவான்? ஒரு ஒரு குழந்தைகிட்ட போய் நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த குழந்தை பயப்பட தானே செய்யும். அப்படிலாம் இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எதார்த்தம் என்னன்னா, எல்லாரும் அவங்கவங்க குழந்தைய நல்ல விதமா வளர்க்கணும்னு நினைப்பாங்க. போய் நெருப்பு இருக்கு சுடும் கைய விட்டுறாதன்னு சொல்ல தான் செய்வாங்க. சேம் அதே மாரி தான் உலகத்துல எது சரி, எது தப்புங்கிறத சொல்லிக் குடுத்து தான் வளர்ப்பாங்க. அப்ப அத வந்து அது ஏன் மத்தவங்க செஞ்சா தப்பில்ல, முஸ்லீம் செஞ்சா மட்டும் தப்பு? ஏன் அப்படி சித்தரிக்கப்படுது? அப்ப இதெல்லாம் உருவாக்கி விட்டு ஒரு ஒரு கேட்டகரியா அவங்க பொறுக்கி எடுக்குறாங்க. யார எடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் முஸ்லிம்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இன்னைக்கு உருவாயிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் முஸ்லீமா பொறந்திருப்பான். முஸ்லீமா தான் வாழ்ந்திருப்பான். திடீர்னு காஃபிரா மாறிடுவான். காஃபிர்னா வேற ஒரு கடவுளெல்லாம் வணங்க மாட்டான். கடவுளே இல்லங்கிற கான்செப்ட்டுக்கு போயிருவான். போயிட்டு என்ன பண்ணுவான்? இதெல்லாம் கட்டுக்கதை. இதெல்லாம் வந்து பொய்யி. இவர் வந்து ஃப்ராடு. இவர் வந்து என்ன இவர் 11 கல்யாணம் பண்ணாரு. சின்ன புள்ளைய கல்யாணம் பண்ணாரு. இதெல்லாம் அவங்க வைக்கிற விமர்சனங்கள். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இப்ப ரசூலாவ பத்தி விமர்சனம் வச்சுருவாங்க. அல்லாஹ்வ பத்தி விமர்சனம் வைப்பாங்க. இவரு அல்லாஹ் வந்து தன்னை பத்தி எப்படி அறிமுகப்படுத்துறான்? சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன். பாருங்க ஒரு கடவுள் சூழ்ச்சிக்காரன்னு சொல்லிக்கிறான். இதெல்லாம் கடவுளா? அப்படி அப்படி பேசுறது. முட்டாள்தனமான ஆர்குமெண்ட். இப்ப சமீபத்துல சோசியல் மீடியால ஒரு வீடியோ வந்துச்சு. ஒரு ஆள் வந்து எக்ஸ் முஸ்லீம்னு வந்து நின்னுட்டு பேசுறான். என்ன பண்றாரு? ஒருத்தர் வந்து ரோட்ல நின்னுட்டு தாவா பண்றாரு. இஸ்லாம் என்ன சொல்லுது? குர்ஆன் என்ன சொல்லுது? தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்களா? வாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. பேசும்போது இவன் வந்து நிக்கிறான். இவன் வந்து என்ன சொல்றான்? நான் எக்ஸ் முஸ்லீம். நான் இஸ்லாத்தை விட்டு வெளில வந்துட்டேன் அப்படிங்கிறான். எதனால நீங்க இஸ்லாத்தை விட்டு வெளில வந்துட்டீங்க அப்படிங்கிறப்ப அவன் ஒரு விளக்கம் சொல்றான். அவன் தொழுகிறானாம். அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை தொழுவணும்னு போய் நான் தக்பீர் கட்டி நிக்கிறேன். எனக்கு காத்து பிரியுது. காத்து பிரிஞ்சா நான் என்ன பண்ணணும்? நேரா போய் திரும்ப ஒளி செய்யணும். ஒளி செஞ்சுட்டு திரும்ப வந்து நிக்கிறேன். திரும்பவும் காத்து பிரியுது. திரும்பவும் நான் போறேன். திரும்பவும் வரேன். காத்து பிரியுது. அப்ப காத்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நான் இறைவன் நினைவு கூர்றதை தடுக்குது. அப்ப இந்த ரூல்ஸை போட்டது அல்லாஹ்னா இது எவ்வளவு கேவலமான ரூல்ஸ்? இது மனித இயல்பு இல்லையா காத்து பிரிகிறது? இதை வச்சு நான் இறைவனை நினைவு கூற முடியாதுன்னா இது என்ன இறைவன்? இந்த சட்டமும் போய் இந்த இறைவனும் போய். அப்ப அவன் கேட்கறான். எய்தாமன்ட்டு தாவா பண்றவர் கேட்கிறாரு. அப்ப நீ ஒரு பாமுக்காக நீ இஸ்லாத்தை நிராகரிச்சிட்டியாங்கிறாரு. இவ்வளவுதான் இவனுங்களுடைய புரிதல். இன்னைக்கு நிறைய பேர் இஸ்லாத்தை அது நம்ம ஒரு இந்து வந்து நாத்திகன் ஆயிட்டானா அவனை நாத்திகன் தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவனை எத்திஸ்ட்னு சொல்லுவாங்க. தீகாக்காரம்பாங்க, பெரியாரிஸ்டும்பாங்க. அவனை வந்து எக்ஸி இந்துன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இந்துவா இருந்த ஒரு ஆள் முஸ்லீமா மாறிட்டாரு. அவர் தன்னை எக்ஸி இந்துன்னு சொல்லிக்கிறாரா? சொல்லிக்க மாட்டாரு. என்னவா மாறிட்டாங்களோ அதை சொல்லி அடையாளப்படுத்துவாங்க. ஆனா முஸ்லீமை மட்டும் எக்ஸ் முஸ்லீம்னு சொல்லி அடையாளப்படுத்திக்கிறான். அப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாத்தை விமர்சிக்கிறான், இது பண்றான், இந்த குற்றச்சாட்டு வைக்கிறான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏன் வைக்கிறான்? இவன் ஏன் எக்ஸ் முஸ்லீமா மாறினான்? இஸ்லாத்தை விட்டு போனான்ல. இன்னைக்கு நிறைய பேர் அதோடைய பாதையில இருக்கிறாங்க. நிறைய முஸ்லிம்கள் வீடுகளுக்குள்ள இன்னைக்கு புர்கா போட்ட பெண் பிள்ளைகள் இருக்குது. ஆனா அதுக்கு இஸ்லாம் போதிக்கப்படுறது இல்ல. வெறுமனே என்ன போதிக்கப்படுது? சட்டங்கள் தான் போதிக்கப்படுது. புர்கா போடு புர்கா போடுன்னு சொல்லி கொடுக்குறோம். ஏன் புர்கா போடணும்? அவங்க அல்லாஹ்வை நம்பி இருக்கணும், தூதரை நம்பி இருக்கணும், வேதத்தை நம்பி இருக்கணும், மறுமை நாளை நம்பி இருக்கணும். இதெல்லாம் நம்பி இருந்தாதான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்தாங்களோ அந்த வழிமுறையை பின்பற்றி அவங்களால வாழ முடியும். அப்ப இதெல்லாம் சொல்லி கொடுக்காம புர்கா போடணும். ஏன்னா நீ ஒரு முஸ்லீம் புள்ள. நீ என்ன பண்ணணும்? அந்நிய ஆண்களோட பேசக்கூடாது. ஏன்னா நீ ஒரு முஸ்லீம் புள்ள. நீ என்ன பண்ணணும்? கஞ்சா அடிக்க கூடாது. ஏன்னா நீ ஒரு முஸ்லீம் பையன். நீ என்ன பண்ணணும்? தப்பான இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ ஒரு முஸ்லீம் பையன். இப்படி வெறும் ரூல்ஸ். ஏன் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கான காரணங்கள், நோக்கங்கள் சொல்லிக் கொடுக்கப்படாம வெறுமனே இதை மட்டும் சொல்லிக் கொடுக்கும்போது என்ன ஆயிரும்னா, இன்னைக்கு தான் நம்ம தான் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம்ல, எஜுகேஷனுக்கு அனுப்புறோம்ல. இன்னைக்கு நீங்க வந்து முஸ்லீம்கள் தான் அதிகமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்கிறதுக்காண்டி தான் 21 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்கறான்னு சொல்லி சட்டம்லாம் போட்டாங்க. அப்ப அது அதிகமா பெண்களுக்கு வந்து வயது வரம்பெல்லாம் நிர்ணயிக்கிறதுக்கான காரணம்லாம் இதுதான். அப்ப பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அதே மாதிரி என்ன பண்றாங்க? மகளிருக்கு மட்டும் பஸ் ஃப்ரீ. எதுக்கு? நீ வெளியில வந்து வேலை பார்க்கணும். எல்லாமே பெண்களை வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி பண்றாங்க. இப்ப வெளியில போற சுதந்திரம் எதுக்கு வழிவகுக்கணும்? உண்மையிலேயே பெண்களுக்கு சுதந்திரத்தை வழிவகுக்கணும். என்ன மாதிரி சுதந்திரம்? அவங்களுடைய இயல்புகள்ல அவங்க சம்பாதிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் சோர்ஸை உருவாக்கி கொடுக்குதான்னு பார்த்தா அது கிடையாது. வேலைக்கு போற இடத்துல அவங்களுக்கு என்னத்தை உருவாக்கி கொடுக்குறாங்க? இன்னைக்கு உள்ள கல்ச்சர் எப்படி பில்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய கல்ச்சர் எப்படி இருக்குன்னா, திருமணம் கடந்த உறவுக்கு போயிருச்சு. ஒரு காலத்துல அதான் நல்லா புரிஞ்சுக்கணும். எவன் போனை தயாரிச்சானோ அவன் தான் போனை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற கைடன்ஸ் பேப்பரை கொடுப்பான். போன் வாங்கும் போதே மேனுவல் புக் இருக்கும்ல, போனை தண்ணியில போட்டுறக்கூடாது, போனுக்கு சார்ஜ் போட்டு போன் பேசக்கூடாது, இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் அவன் போட்டு புக்கு கொடுக்குறான்ல. அதே மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? மனுஷனை படைச்சிட்டு அதுக்கு ரூல்ஸ் கொடுக்குறேங்கிறான். நான் கொடுக்குறத ஃபாலோ பண்ணுங்கிறான். நீ என்ன கொடுக்குற டொமேட்டோன்னு அவன் மேனுவலை தூக்கி போட்டுட்டு நம்ம ஒரு புது மேனுவலை கிரியேட் பண்ணிப்போன்னு உட்கார்ந்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேனுவலா மாறும். அப்ப என்ன பண்றான்? 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெண் கல்யாணம் பண்ணிட்டு தப்பான உறவுக்கு போயிட்டா, ஒரு ஆண் திருமணம் பண்ணிட்டு தப்பான உறவுக்கு போயிட்டானா அவனை என்ன சொல்லுவாங்க?
விபச்சாரம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. கள்ள தொடர்புன்னு நியூஸ்ல போடுவாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? திருமணம் கடந்த உறவு. ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்றா, புருஷன் டைவர்ஸ் பண்ணிட்டான், அந்த பொண்ணு கோர்ட்ல போய் என்ன பண்றா, இவன் என்ன வரதட்சணை வாங்கிட்டான், வரதட்சணை கொடுமை பண்றான்னு சொல்லி கேஸ் போட முடியுது. கேஸ் போட்டு அந்த ஆண் மேல இது பண்ணி விட முடியுது. ஒரு ஆண் தப்பான உறவுல இருந்துக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண முடியுது. ஏன் பண்ண முடியுதுன்னா, இதுக்கான சோர்ஸ் இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே சேஞ்சபிளா இருக்கு. இவங்க ஏன் இஸ்லாத்தை எதிர்க்கிறாங்க? இவங்களா உருவாக்கி வச்ச சட்டங்களுக்கு அது சவால் விடுது. 1400 வருஷமா கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தன் விபச்சாரம் பண்ணானா அவன் கள்ள தொடர்பு தான், அவன் விபச்சாரம் தான், அவனுக்கு கல்லடி தண்டனை தான் இஸ்லாம் பேசுது. இது வரைக்கும் எந்த சேஞ்சும் இல்லை. இதை எல்லா முஸ்லீமும் ஏத்துக்கிறான். ஆனா அவங்க பக்கம் அப்படி இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டம், இப்போ ஒரு சட்டம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ஆம்பளையும் கல்யாணம் பண்ணானா? நீங்க யோசிச்சு பாருங்க. பழைய திரைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா நீன்னு சொல்லி ஒரு காமெடி இருக்கும். ஓரின சேர்க்கையாளர்களை அருவருப்பா காட்டி ஒரு காமெடி இருக்கும். இன்னைக்கு என்ன பண்றான்? அவங்களும் மனுஷங்க தானே அப்படின்னு காமெடி எடுக்கிறான். அப்படி படம் சீன்லாம் எடுக்கிறான். ஏன் 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி மாறுனுச்சு? அப்ப இல்லாது ஏன் இப்ப வந்துச்சு? ஏன்னா இவனுடைய மனநிலை மாறிக்கிட்டே இருக்கு. அந்த மனநிலை மாறுங்கிறதுனாலதான் அல்லாஹ் என்ன பண்றான், ஒன்னால உனக்கு நீயே சட்டம் ஏற்றிக்க முடியாது, நான் ஏற்றி தரேங்கிறான். ஏன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணு, நான் வழிகாட்டுறேன், ஏன் வழிகாட்டலை பின்பற்று, நான் எப்படிப்பட்ட வழிகாட்டுதல் தரேன், ஹுதாவை தரேன். ஹிதாயத்து ஹுதா, அது எப்படிப்பட்ட வழிகாட்டுனா கூட்டிட்டு போய் அவனை சொர்க்கத்துல இறக்கி விடுறேங்கிறான். இவன் என்ன பண்றான், வேணவே வேணாம்பா நான் இப்படி போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போறான். அப்ப இவங்களுடைய உள்ளங்கள்ல தான் அல்லாஹ் என்ன பண்றான், முத்திரையிட்டுட்டான். அப்ப இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய இயல்பு அப்படிதான் போகுது. அவங்களுடைய இயல்பு அந்த பக்குவத்துக்கு தான் கொண்டு போகும். அப்ப நம்ம இதுல இருந்து விலகி இருக்கணும்னா எப்படி? ரெண்டத்தையும் நம்ம புரிஞ்சிருக்கோம். இந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆகுறது எப்படின்னா, முதல்ல இறை நம்பிக்கையாளர்கள் யார், இறையச்சமுடையவருடைய பண்புகள் என்னங்கிறத நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருக்கோம். இந்த கிளாஸ்ல என்ன பார்த்திருக்கோம்னா, இறை நிராகரிப்பாளர்களுடைய உள்ளம், அந்த முத்திரையிடுறதை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான், முத்திரையிடுதலுடைய புரிதல் என்ன, அதோடைய இயல்பு என்ன. சும்மா ஏனா தானோ நல்லா முத்திரையிடல. 2 பேரை சூஸ் பண்ணி அட்டாதுட்டா போட்டு இவன் நரகத்துக்குன்னு நல்லா போடல. 2 பேரையும் ஒரே மாதிரி தான் சோர்ஸ் கொடுத்துருக்கான். 2 பேர் கையிலையும் ஃபோன் இருக்குது. ஃபோனை வச்சு அவன் என்ன பண்றாங்கிறது தான் மேட்ரு. 2 பேருக்கு ஆளுக்கும் செருப்பு போட்டு விட்டுருக்கான். செருப்பை போட்டுட்டு அவன் எப்படி நடக்கிறாங்கிறத பத்தி தான் மேட்ரு. 2 பேர் கையிலையும் பைக் இருக்குது. அந்த பைக்கை யார் எப்படி ஓட்டுறாங்கிறது தான் மேட்ரு. கையில கொடுக்கப்பட்ட பொருளை யார் எப்படி பயன்படுத்துறாங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி தான் இறைவன் மனிதனையும் பூமியில விட்டுருக்கிறான். அப்ப அதன் அடிப்படையில சரியான நேரான வழியில, ஹிதாயத்துக்கான வழியில நம்ம வாழக்கூடிய மக்களா அல்லாஹ் நமக்கு அருள் புரியட்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யுத்தில் ஹிக்மத மன் யஷா வ மன் யுத்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கதீரா.